இன்னைக்கு பீட்ரூட் பக்கோடா செய்ய போறோம். இது வந்து குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் டிஃபரண்டான டேஸ்ட்டும் கூட. நம்ம வெஜ்ஜஸும் சேர்த்த மாரி இருக்கும். பீட்ரூட்டு, கடல மாவு, அரிசி மாவு, கார்லிக் பேஸ்ட் பண்ணது, சில்லி பவுடர், சால்ட் ரெக்யர்ட். இப்போ இன்கிரீடியன்ட்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். பீட்ரூட், கடல மாவு, அரிசி மாவு, சில்லி பவுடர், கார்லிக், சால்ட். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதில போட்டுறலாம். இத கொஞ்சம் கையால போட்டோம்னா நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த மாரி உதிரி உதிரியா அப்படி போடலாம். இப்ப திருப்பி விடுவோம். எப்படி குக் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். நல்ல ப்ரௌனிஷா வந்துருச்சு. குக் ஆயிடுச்சு இப்போ. அ நல்லா குக் ஆயிடுச்சு. இப்ப எடுத்துடலாம். ஆயில் ஹாட் ஆயிடுச்சு. இப்ப போட்டுறலாம். திருப்பி போடலாம் அப்போ. ஆல்மோஸ்ட் ஹால்ஃப் டன் இது. இந்த பபிள்ஸ்லாம் குறைஞ்சிருச்சுனாலே குக் ஆயிடுச்சு. நல்ல ஃபுல் ஃப்ளேவரும் வருதுல்ல. நல்லா குக் ஆயிடுச்சு. எடுத்துடலாம். பேலன்ஸும் போட்டுருவோம். இத திருப்பி விடலாம். யம்மியான, ஃப்ளேவர்ஃபுல்லான, கிரன்ச்சியான பீட்ரூட் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இத குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக் ஐட்டம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். வெஜ்ஜஸ் சேர்றது சம்வாட் ஓகே டீப் ஃப்ரையா இருந்தா கூட. இது ஸ்கூலுக்கு கூட குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸா குடுக்கலாம். ரொம்ப யம்மியா இருக்கும். இது உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.